இந்தியாவின் மிகப்பெரிய சிறந்த ரயில் நிலையங்களில் ஒன்று கோவை ரயில் நிலையம். அன்றாடம் 25,000 பயணிகள் வந்து செல்லும் இந்த ரயில் நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்கள் பயன்படுத்தும் வகையில் சாய்தள பாதையோ மின் தூக்கியோ மின் படிக்கட்டோ இல்லை என மக்கள் கூறுகின்றனர். இந்த ஆண்டு பட்ஜெட்டில் இதற்கான நிதி ஒதுக்க வேண்டும் என்று கோவை மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். மேலும் பொள்ளாச்சி போத்தனூர் இடையேயான அகல ரயில்பாதை அமைக்கும் பணியை இந்த ஆண்டே தொடங்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர் இந்த பகுதி மக்கள். போத்தனூர் டு பொள்ளாச்சி அகல ரயில் பாதையை முடியும் தருவாயில் இருக்கின்ற ஒரு 85% முடிஞ்சிருச்சு. இந்த லாஸ்ட் பட்ஜெட்டில் 2014-15 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருந்தார்கள். இந்த நிதியை மேற்கொண்டு அவர்கள் பொள்ளாச்சி டு பாலக்காடு பயணத்தை முடித்து விட்டார்கள். பயணிகள் ரயில் இப்போது போக்குவரத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் பொள்ளாச்சி டு போத்தனூருடைய இரட்டை பாதை இன்னும் முடிவடையாத தருவாயில் இருக்கிறது. கோவை ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலை குறைக்க ரயில் நிலையத்தை அகலப்படுத்த வேண்டும் என்பது கோவை மக்களின் மற்றொரு பிரதான கோரிக்கை. மேலும் அதிக எண்ணிக்கையிலான பயணிகள் வந்து செல்லும் துடியலூர், உருமாண்டம்பாளையம், பெரிய நாயக்கன் பாளையம் ஆகிய இடங்களில் ரயில் நிலையங்கள் அமைக்க வேண்டுமென ரயில்வே போராட்டக்குழு சார்பாக பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஒரு நாளைக்கு 60 ஆமணி பஸ்கள் கோவையிலிருந்து பெங்களூர் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. பல சாஃப்ட்வேர் நிறுவனங்கள், கல்லூரியில் படிக்கின்ற மாணவ மாணவியர் எல்லாம் தினமும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். 2 முறை விபத்து ஏற்பட்டு 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றார்கள். எனவே எங்களுக்கு ஒரு இரவு நேர ஒரு ரயில் பெங்களூர் கோயம்புத்தூருக்கு தேவை என்று தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். கோவைவாசிகள் மட்டுமின்றி திருப்பூர், பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம் பகுதி மக்களும் பயன்பெறும் வகையில் ஒரு ரயில் விட மத்திய அரசு முன்வர வேண்டுமென்றும் தொழில்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ நம்ம எல்லாம் அந்த திட்டங்களும் இப்போ மின்மயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ஒரு சர்க்குலர் ட்ரெயின் எல்லா இதையும் கனெக்ட் பண்ணி, இப்போ எப்படி நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி மேட்டுப்பாளையத்துக்கு நிறைய ட்ரெயின் இருக்கிறாப்புல, அதே மாதிரி ஒரு சர்க்குலர் ட்ரெயின் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, இந்த மாதிரி பாலக்காடு, பொள்ளாச்சி, உடுமல்பேட்டு, மேட்டுப்பாளையத்துக்கு ஒரு சர்க்குலர் ட்ரெயின் கனெக்டிவிட்டி பண்ணாங்கன்னா இந்த பஸ் டிராஃபிக் நல்லா குறையிருக்கு, ஆக்சிடென்ட் ரேட்டெல்லாம் குறையுங்கிறத எங்கள் கோரிக்கை. கோவையில் ஒரு வழி முறையான மெட்ரோ ரயில் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பதும் இங்குள்ள மக்களின் மற்றொரு பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. கோவை மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிற மெட்ரோ ரயில் திட்டத்தை உடனடியாக அமலாக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். கோவை மக்களுடைய எதிர்பார்ப்பாக அது இருக்கிறது. மிக கடுமையான போக்குவரத்து நெருக்கடிகளில் சிக்கியிருக்கூடிய மக்களுக்கு அடுத்த 2 ஆண்டு காலத்திற்குள்ளே இதற்கான ஒரு விடிவு காலம் ஏற்பட வேண்டும் என்று கருதுகிறோம். கோவையை விட சிறிய நகரங்களில் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு வரும் நிலையில் வரும் பட்ஜெட்டில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க பீளமேடு, சிங்காநல்லூர், இருகூர் ஆகிய ரயில் நிலையங்களை முக்கிய நிலையங்களாக மாற்றுவது தொடர்பாக பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர் கோவை மாவட்ட மக்கள். மிகப்பெரிய ரயில் நிலையங்களில் ஒன்றாக திகழக்கூடிய கோவை ரயில் நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்கள் பயன்படுத்தும் வகையிலான சாய்தள பாதை அமைத்தல் மற்றும் இங்கிருக்கும் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான கோவையிலிருந்து பெங்களூரு செல்லக்கூடிய ரயில் திட்டம் போன்றவை இந்த ஆண்டு பட்ஜெட்டிலாவது அறிவிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளன. ஷர்லி, நியூஸ் 7 தமிழ், கோவை.